கத்தை கொடுத்த நாளுக்கு கத்தனை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இதிலேருந்து நாட்களில் நாம் எத்தனையோ தீர்க்கதரிசிகளை பற்றி அவங்கள பற்றிலாம் தியானித்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கு சுவிசேஷத்தில் வந்து மார்க்கு தான் முதலாவது எழுதப்பட்டது. மத்தேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒரு காரியம் இருக்குது. மார்க்கு தான் ஃபஸ்ட்டு எழுதின சுவிசேஷத்தில் முதலாவது புத்தகம். அதில் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் உள்ள காரியங்களை நிறையா நம்ம நாட்களில் தியானிக்கலாம். அதுலேயும் நிறைய காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருவார். இதில் முதலாவது பார்த்திங்கன்னாக்கி எடுத்த உடனே அவர் வந்து ஞானஸ்தானத்தை பற்றி தான் நமக்கு வந்து முதலாவது அவர் வந்து சொல்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக மனம் திரும்புங்கள், நீங்கள் வந்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஞானஸ்தானம் பெறதுக்காண்டி கூப்பிடுதா ஒரு காரியத்தை மார்க்கு சொல்கிற காரியங்கள் தான் முதலாவது ஆரம்பமே இருக்குது. அதனால் வேறு எல்லோரும் அவங்க குறிப்பாக பிறந்ததை பற்றி மத்தையில் இந்த மாதிரி சரித்திரங்களை பற்றி அவர் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கே போனாருங்கிற பற்றிலாம் எழுதும்போது மற்ற சுவிசேஷத்தில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் யோவான் ஸ்நானகன் வந்ததை பற்றி முதலாவது எழுதுகிறாரு. அதனால் இதை ரொம்ப முக்கியமானது தான். அதனால் நம்ம முதல் சுவிசேஷங்கிறதுனால இதை நம்ம தியானிப்போம். ஆண்டவர் இதுலேயும் நமக்கு நிறைய கற்றுத்தருவார். ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோன்னு சொல்லி முதலாவது நம்ம சுவிசேஷ புக்கை நிறைய நம்ம வாசிக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம நிறைய கற்றுக்கொள்ளலாம். அதுக்காக நீங்கள் இன்றைக்கி நம்ம தியானிப்போம், ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மார்க் எழுதின சுவிசேஷம் முதலாவது நீங்கள் எழுதப்பட்டதென்று நாங்கள் ஆண்டவரே அந்த காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். அதுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாய், எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொண்டு நாங்கள் சரியான பாதையிலே நடந்து செல்ல எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும், எங்களை பலப்படுத்துகிறதா, எங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறபடியால் ஆண்டவரே இந்த சுவிசேஷத்தை நாங்கள் படிக்கும்போது கவனமாய் படித்து ஆவியானவர் சொல்வதை நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை இந்த நாட்களில் எங்களுக்கு ஊற்றி வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வார்த்தைகளை எங்களோடு கூட பேசுங்க, எங்களோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரே. எங்களோடு கூட நீங்கள் இடைப்படுவதை நாங்கள் கண்டுகொண்டு ஆண்டவரே மற்றவர்களுக்கு பிரயோஜனமான பிள்ளைகளாக நாங்கள் மாறுவோம் என்ற அந்த விசுவாசத்திலே நாங்கள் பலப்பட கிருபை செய்யுங்க. உங்களுடைய கண்கள் எங்களை நோக்கி பார்த்து எங்களை கற்றுத்தருகிற தகப்பனாக எங்களோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே எங்களுடைய மூளைக்கு எட்டினபடி நாங்கள் இந்த வசனங்களை தியானித்து நாங்கள் மேற்கொள்ள முடியாது ஆண்டவரே, கற்றுக்கொள்ள முடியாது, எந்த காரியத்தையும் செயல்படுத்த முடியாது. அதனால் ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்தி வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிகனமாய் எல்லாம் நமக்கு நன்றி. இயேசுராஜாவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி அந்த வசனத்துக்கு எத்தனையோ எதிர்பார்ப்புகள் என் வாழ்வினிலே உள்ளதையா, எத்தனையோ எதிர்பார்ப்புகள் என் வாழ்வினிலே உள்ளதையா, நான் நினைப்பதற்கும்
மேலாயதிக செய்யும் தேவ் நீரல்லவோ. என் வாழ்வின் குறைகள் நிறைவாக்கும் பரனே, நீரே என் அரும் பொருளே. நீலாயதிகம் செய்யும் தேவ் நீரல்லவோ. என் வாழ்வின் குறைகளை நிறைவாக்கும் பரனே, நீரே என் அரும் பொருளே. அதின் காலத்தில் நேர்த்தியாகவே மகிமையாய் செய்து முடிப்பவரே. அதின் காலத்தில் நேர்த்தியாக மகிமையாய் செய்து முடிப்பவரே. இயேசுவே, 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 இயேசுவே. அக்கினியோ ஆறுகளோ நீ என்னோடிருப்பத கடந்திடுவேன். அக்கினியோ ஆறுகளோ நீர் என்னோடிருப்பத கடந்திடுவேன். புயலும் கடல் மேல் நடந்து என் கரம் பிடித்திடுவே. காற்றையும் கடலையும் இறையாத என்று அமைதிப்படுத்திடுவே. கடும் புயலினிலும் நீ கடல் மேல் நாடன் என் கரம் பிடித்திடுவே. காற்றையும் கடலை இறையாத என்று அமைதிப்படுத்திடுவே. அதின் காலத்தில் நேர்த்தியாகவே மகிமையாய் செய்து முடிப்பவரே. அதின் காலத்தில் நேர்த்தியாகவே மகிமையாய் செய்து முடிப்பவரே. என் இயேசுவே, 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 இயேசுவே. இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தை பற்றி இன்றைக்கி முதல் அதிகாரத்தை படிக்கலாம். முதலாவது அதிகாரத்தில் 1லேருந்து 9 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த ஞானஸ்தானத்தை பற்றி இருக்குது. அதை முதல்ல தியானிச்சுட்டு நம்ம முக்கியமானதை நம்ம தியானிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷத்துலேயும் நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ளலாம். நம்ம
நிறையா ஆண்டுடைய பிரசனத்தை உணர்ந்த மாதிரி தான் எல்லாமே எழுதியிருக்காங்க. அதில் முக்கியமாக நம்ம முதலாவது எழுதுனதுனால இதை நம்ம தியானிக்கலாம். முதலாவது வசனம் ஆண்டோடைய வசனம் முதலாவது எழுதும்போதே என்ன சொல்றதுன்னா, தேவனுடைய குமாரனை இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷன் ஆரம்பம்னு சொல்கிறாரு. இப்போ ஆரம்பமே முதல்ல வந்து ஆண்டோடைய வசனத்தை தான் அவர் கொண்டு வர்றாரு. முதல்ல அவருடைய சரித்திரத்தை பற்றியோ மற்ற எதுவுமே எழுதாதபடி அவங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா. அதில் வந்து இவர் எழுதுனது இந்த மாதிரி காரியத்தை எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து முதலாவது எடுத்த உடனே என்ன செய்தாருன்னாக்கி ஆயத்தமாக்குற ஒரு வழியை பற்றி முதலாவது நம்ம ஆரம்பத்திலே சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்பாக போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும் அப்படின்னு சொல்லி நம்ம 2வது வசனத்தில் நம்ம படிக்கோம். அப்போ ஒரு ஆள் வந்து என்ன செய்கிறாரு, உமக்கு வந்து தூதனை அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு. முன்னாடி வந்து உமக்கு முன்பாக அவர் வந்து ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு தூதனை அனுப்புவேன்னு சொல்லி அவருக்கு ஆயத்தம் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை அனுப்புவேன்னு சொல்லி சொல்கிறது தான் இவர் இங்கே சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். இவருடைய காரியங்கள்லாம் நிறைய காரியங்கள் என்னென்னா, முதலாவது இந்த ஞானஸ்தானம், அதாவது யோவான் ஸ்நானகன் வந்த அந்த காரியத்தை சொல்கிறாரு. ஆனால் இவரை பற்றி கொஞ்சம் இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கி நிறைய காரியங்கள், அதாவது மரியாள் அவங்கெல்லாம் சொந்தம் அந்த மாதிரி இருந்தவங்க தான். அவங்க இந்த ஜெபிக்கிறதுல அந்த வீடுகள்லாம் வந்து நிறைய ஜெபம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்த ஒரு மரியாள் தான் இவங்க. 5 மரியாள் இருக்காங்க, அதில் ஒரு மரியாள் தான் இவங்க. அவங்க பையன்தான் இந்த மார்க்குங்கிறவர். இவருடைய தாய் வந்து மரியாள்னு சொல்லி நமக்கு தெரியும். எருசலேமில் பிறந்தவர். இவர் வந்து இவருக்கு சொந்தமே வந்து பர்னபா எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாரு பார்த்தீங்களா, அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சார், அவர்லாம் இவருக்கு சொந்தமானவர். அதனால் இவர் வந்து ரொம்ப நல்ல ஒரு வாழ்க்கையெல்லாம் நல்லா வந்தவர் தான், வாலிப வாழ்க்கையிலே வந்தவர்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனால் இவருடைய வாழ்க்கை சின்ன வயசில் அப்படி ஒரு வாலிப வயசு இருக்கும்பொழுது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்படத்துக்கு இழுத்துட்டு போகும்பொழுது அவர் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்பொழுது அவங்கெல்லாம் எல்லாம் பிடிக்க போகும்போது அப்படியே ஓடினாருன்னு சொல்லி ஒரு வாலிபன்லாம் சொல்லி நிறையா நம்ம அவரை பற்றி நம்ம தியானிக்கலாம். அப்போ சிலுவை மரணத்துக்கு ஆண்டவர் போகும்பொழுது ஒரு சந்தித்த ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறாரு. ஆனால் பிறகு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த வேடிக்கை பார்த்துட்டு அப்படி இருந்ததோட போல் ஓடினவுடனே ஐயோ ஆண்டவர் இப்படி மறைஞ்சு போயிட்டாரு, நம்ம இவருக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி இல்லாதபடி அவர் வந்து என்ன செஞ்சுருக்காருன்னா மிஷினரியாக பணியாற்றிருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போது ஆண்டவருடைய தாகம் வந்து அவருக்கு இருந்திருக்குது. அவருடைய காரியத்தை வந்து அவர் செஞ்சுருக்காரு. நிறையா மிஷினரியாக ஊழியம் பண்ணியிருக்காரு. அப்புறம் பவுல் பர்னபா அவங்கெல்லாம் ஊழியம் பண்ணும் பொழுது அவர் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணியிருக்காரு. அதில் வந்து அவங்க பிரிவினை உண்டாக்கி அவருங்க பிரிஞ்சு போகும்போது இந்த பர்னபா கூட தான் அவர் போவார். பவுல் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணோன்னு நான் இவரை வரக்கூடாதுன்னு சொன்னோன்னே அவர் கூப்பிட்டு போய் அவர் சொந்தம்லாம் கூப்பிட்டு போய் அவர் கூட ஊழியம் பண்ணான்னு பார்த்தா பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கி பவுல் பேதுருலாம் இவரை கூப்பிட்டு வந்து பவுல் எழுத சொல்லுவார். அப்படி அவங்க கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் ஒருத்தர் சண்டை போட்டோம்னா அப்படியே இருப்போம், அப்படி இல்லாதபடி அவங்க வந்து சமரசமானதை நம்ம பார்க்கணும். அது முக்கியமானது அதுதாங்க. இதில் அவர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி பவுலுக்கு கொஞ்சம் கண் பார்வை இல்லாதனால, பேதுருக்கு கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால, இதெல்லாம் இருந்ததுனால 2 பேருக்கும் அவர் வந்து நிறைய எழுதுகிற வேலையில் வந்து அவருக்கு உதவி செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம நிறையா காரியங்கள் இந்த விளக்க பைபிள் அந்த மாதிரிலாம் படிக்கும்பொழுது அவரை பற்றி தெரியுது. அதனால் அவர் வாலிப வயசாக இருந்தாலும் சரி, அவர் எழுதின காரியங்கள்லாம் பெரிய ஆண்டுடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவரை சந்தித்து அப்படி எழுதுனதுனால நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்றதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் சொல்லியிருக்கிறாரு நம்ம பார்க்கலாம். அப்போது நிறைய வந்து அவருடைய ஆண்டவருக்கு ஒரு ஆசீர்வாதமான பிள்ளையாக மாறி இருக்கிறாரு. அப்போ எப்படி ஒரு காரியங்கள் வேடிக்கை பார்த்த மாதிரி இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் சின்ன பிள்ளைகள் நம்ம ஒரு வேளை நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் வேதத்தினுடைய ரகசியம். அப்புறம் தெரிய பார்த்திங்கன்னா அவங்களாம் ஒரு மிஷினரியாக மாறி அவங்க எப்படி ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செஞ்சார் இந்த மார்க் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் அது முதலாவது தெரிஞ்சுக்கணும். நம்ம வேதத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன திட்டம் வச்சுருக்காரு, அவரை பற்றி நம்ம எவ்வளோ அறிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அறிஞ்சிக்கிட்டு நம்ம வழி நடத்தப்படும் போது சுவிசேஷத்தை நம்ம படிக்கும்போது ரொம்ப முக்கியமாக ஆண்டவர்கிட்ட வந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நம்ம படிக்கும்பொழுது நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிற பிள்ளைங்களாம் நம்மளை மாற்றுறதுக்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கார். அதனால் அந்த காரியத்தை நம்ம செய்வோம். இது வந்து முதலாவது அதிகாரத்துலேருந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 9 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் வர்றதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறுறதையும் பற்றி தான் நம்ம இன்றைக்கி தியானிக்கலாம். அவங்க பாருங்கள் இவருடைய காரியங்கள் முதலாவது பார்த்திங்கன்னா அவர் வந்து வேதத்தில் நிறைய ஞானஸ்தானம்னு சொல்லி இருக்குது. அந்த ஞானஸ்தானத்தில் பற்றி இருந்தாலும் நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை தான் அவரை வந்து எஜமான் வராரு, நீ முன்னாடி போய் என்ன பண்ணு,
அவருக்கு அந்த வழியை செவ்வைப்படுத்த. அதாவது நீ முதலாவது போய் நீ என்ன மாதிரி இருக்குங்கிறத சொல்லு. அதை சொல்லும்போது திரும்பி வந்து 2 பேரும் ஒரே வேலையை தான் பார்க்குறதுக்கு முன்னோடியாக ஆண்டவர் அனுப்புகிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ முன்னோடியாக யோவான் ஸ்நானகன் வர்றாரு ஆயத்தப்படுத்துறதுக்கு. அடுத்தது என்னென்னா, இவர் மனம் திரும்புகள் அப்படின்னு சொல்கிறது, மனம் திரும்பி ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்காண்டி ஆண்டவர் அனுப்புனார். நான் வந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கொடுத்த ஞானஸ்தானம் என்னது, இவர் கொடுத்த ஞானஸ்தானம் என்னது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த நாட்கள் நம்ம தியானிக்கும் பொழுது நீங்கள் இந்த ஞானஸ்தானத்தை பற்றி நிறையா குழப்பமாகி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஞானஸ்தானத்தை பற்றி இது பண்ணி நிறைய இடத்துல வந்து இப்படி தான் செய்யணும் அப்படி வந்து ஆண்டவர் எதுவுமே சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொன்ன காரியங்களை நீங்கள் இந்த கடைசி படிக்கும் பொழுது அந்த ஞானஸ்தானத்தை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழும் பொழுது நிறைய நம்ம தவறு பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஞானஸ்தானம் தான். ஒரே அறிக்கை செய்து நம்ம ஞானஸ்தானம் பெறுதோம், அது ஒரே ஞானஸ்தானம். அப்புறம் நம்ம நற்கரணைக்கு பந்தியில் நம்ம பங்கு பெறுதோம், அதுவும் ஒரே திருப்பு தான் நம்ம செய்யணும். நிறைய திருப்பு நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது வந்து நிறையா நம்ம பாவம் செய்கிறதுக்கு சமமானது. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஒரே ஞானஸ்தானம் தான், ஒரே நாள் தான் நம்ம பிறக்க போகிறோம். ஒரே மறுபிறவி அப்படிலாம் கிடையாது. ஒரு பிறவி, அடுத்தது ஆண்டவர் நியாய தீர்ப்பு தான். வேதத்தில் வந்து நிறைய பல வகையான ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு நிறைய ஞானஸ்தானத்தை பற்றி நம்ம படிக்கலாம். ஆனால் வந்து இங்கே வந்து யோவான் ஸ்நானகன் தன் எஜமானுக்கு முன்னோடியாக வந்து பாதைகளை சேவை பண்ணுறதுக்கு அவர் அனுப்பப்பட்டார் அப்படிங்கிறத இங்கே வசனத்தில் அவர் சொல்கிறாரு மார்க்கு. அப்போ எப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன மாதிரி நடக்குங்கிறத அவர் சொல்கிறாரு. அதுக்கு முன்னோடியாக யோவான் ஸ்நானகன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறதுக்கு வாங்கன்னு சொல்லி அந்த 1வது அதிகாரத்தில் 9 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி அதை தான் வந்து அவர் சொல்கிறாரு. மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறதுக்கு அதுக்கு தான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு அவர் வந்தாருன்னு சொல்லி பார்க்கும். அப்போம்லாம் பார்த்திங்கன்னாக்கி அவர் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மனம் திரும்பி அவங்க வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னாக்கி அவங்க பாவத்தெல்லாம் நாங்கள் வந்து பாவத்தெல்லாம் மன்னிச்சு எங்களுக்கு வந்து நாங்கள் வர்றோம், எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லி சொல்லும் பொழுதும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்படி அந்த பாவத்தை முழுமையாக அவங்க இந்த மனம் திரும்பலுக்கு வரல அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. ஏன்னா மனம் திரும்பல் ஏற்படணுன்னாக்கி ஒரு திருப்பம் வரணுன்னாக்கி அவன் நம்ம வேதத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா பாவத்தை, அதில் மேலுள்ள ஆசை எல்லாத்தையும் வெறுத்து தேவனிடத்தில் திரும்பணும். அதை தான் நம்ம வந்து மனம் திரும்புதல்னு சொல்லி இங்கே சொல்கிறாரு. அவர் அழைக்கிற அழைப்பு அப்படி தான். யோவான் வந்து அழைப்பே வந்து அப்படிப்பட்டது தான் இருந்தது. அதுக்கு அடையாளமாக தான் அவர் வந்து யோர்தானில் அந்த திருமுழுக்கு கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கும். இப்போ நிறைய அந்த ஞானஸ்தானத்தை பற்றி நிறைய காரியங்கள் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி அவர் வந்து அந்த மனம் திரும்பி வா, இந்த ஞானஸ்தானத்தை நான் கொடுக்கேன், உன்னை மூழ்கி எடுக்கேன், அப்போ வந்து நீ என்ன செய்யணும், ஆண்டவருக்கு முழுமையாக நீ அர்ப்பணிச்சிருக்கணும். நீ மற்ற அந்த பாவ ஆசைகள், இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் நீ வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி தான் அவர் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு அவர் எழுப்புறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஆனால் அப்படிப்பட்ட ஞானஸ்தானம் கொடுத்து அவர் வந்து நிறைய காரியங்கள் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் வந்து அவங்கெல்லாம் வந்து மனம் திரும்பி வந்தாங்களா, பாவத்தெல்லாம் நாங்கள் அறிக்கையிட்டு யோர்தானில் நாங்கள் ஞானஸ்தானம் பெறுறோம்னு சொல்லி சொல்கிறாங்களே வெளியே, அவங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததா இல்லைன்னு சொல்லி நம்ம படிக்கும். அப்போ யோவான் ஸ்நானத்தில் வந்து பார்த்திங்கனாக்கி அவங்ககிட்ட வந்து ஞானஸ்தானம் பெற்றவங்கெல்லாம் இந்த ஆண்டவருடைய பிரசங்கத்தில் மனம் திரும்பி வந்ததுக்கும் இந்த பிரசங்கத்தில் இப்போ வந்ததுக்கும் யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தின் வந்ததுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கனாக்கி இவருடைய செய்தியோடு கேட்டு மனமாற்றம் பெற்றவங்கெல்லாம் மனமாற்றம் பெற்றேன்னு சொன்னானே இல்லையா, வெளிப்படையாக சொல்லிட்டு தான் போனாங்க அறிக்கையிட்டு. ஆனால் வந்து அவன் வந்து அந்த ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அந்த பெற்றுக்கொண்டு அதற்கு முழுமையாக வந்து நம்ம ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தெல்லாம் அவங்க செஞ்ச மாதிரியே இல்லை. அவங்க அந்த ஞானஸ்தானம் பெற்றவங்கெல்லாம் அந்த அடையாளமாக இருந்தது வெளியே. ஆனால் மனுஷ வாழ்க்கையில் எந்த மாற்றமோ எந்த முன்னேற்றமும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே இல்லை அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஏன்னா வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தப்புறம் அவரும் வந்து அவர் சொல்கிறாரு, எனக்கு பின்னாடி வர்றவர் ஆவினாலும் எனக்கு அக்கினினாலும் அபிஷேகம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வல்லமை பாய்ந்தோடனாக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்குற ஞானஸ்தானம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஆனால் இவர் கொடுத்த ஞானஸ்தானத்தின் மூலமாக அவங்க மனம் திரும்பி அவ்வளோ முழுமையான ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலை. அப்படிங்கும் பொழுது
ஞானஸ்தானங்கிறது ரொம்ப முக்கியமானது, நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கக்கூடியது. அதனால் மனம் திரும்பி வரணும் அப்படிங்கிறது பிரசங்கித்தது யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்தானம். அவர் வந்து மனம் திரும்பணும்னு சொல்லி. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதில் வந்து இடைபெறுவதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்குற ஞானஸ்தானம் அவரே சொல்லுவார்ல, அக்கினினால ஞானஸ்தானம் கொடுப்பாருன்னு சொல்லி. அப்போ இவர் மரணத்தோட அவருடைய யோவான் ஸ்நானன் மரணத்தோட அந்த யோவான் கொடுத்த அந்த ஸ்தானம் வந்து முடிஞ்சுது. ஏன்னா வந்து அவருடைய மரணத்துக்கு பிறகு வந்து அந்த ஞானஸ்தானம் கொடுக்கல. ஆண்டவர் வந்த பிறகு அவருடைய ஞானஸ்தானம், அவர் அக்கினினால ஞானஸ்தானம் கொடுப்பாருன்னார்லாம், அதை செஞ்சார். அப்போ மரணத்தினால அவர் செஞ்ச தியாகத்தினால சிலுவை மரணத்தின் மூலமாக அது புதிய ஒரு உடன்படிக்கை, புதிய ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு காரியங்களை தான் நமக்கு சொல்லுது. அப்போஸ்தலர் 19, 15, 16 நீங்கள் படிங்க. மத்தேயுல 28, 19 படிங்க. இதனுடைய காரியங்கள்லாம் நீங்கள் படிக்கலாம். அப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம அவளை பின்பற்றுறவங்களை எல்லாரையும் பரிசுத்த ஆவினால இவர் வந்து என்ன செய்கிறாருனாக்கி தண்ணினால யோர்தானில் ஞானஸ்தானம் கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம படிக்கோம். ஆனால் வந்து ஆண்டவர் வந்து வரும்பொழுது பார்த்திங்கன்னாக்கி அவர் வந்து என்ன செஞ்சார், நம்ம அக்கினினால ஞானஸ்தானம் கொடுக்காருன்னு சொல்கிறாருல, அவர் வந்து என்ன ஆண்டவருடைய அவரை பின்பற்ற எல்லாருக்கும் பரிசுத்த ஆவினால ஞானஸ்தானம் கொடுத்து அவங்கள வந்து கிறிஸ்துவண்டையில் அவங்க ரட்சிப்பை கொடுத்து அவரை ஏற்றுக்கொள்கிற எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவனால் ஞானஸ்தானம் கொடுத்து அவங்க வந்து அவர் வழி நடத்தக்கூடியவராக அவர் வந்தார். அதனால் சிலுவை மரணம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்னோடியாக வந்த ஞானஸ்தானம் யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடையாளத்துக்கு இருந்தது. அது வந்து முழுமை அடையாதனால ஆண்டவர் அதை செய்து முடித்தார்னு சொல்லி பார்க்கலாம். இவங்க மனமாற்றம் பெற்றாலும் அன்னவரை முழுமையாக அவங்க வந்து மனமாற்றம் பெற்று அந்த ஞானஸ்தானத்தில் இருக்கலை. இன்றைக்கு நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ரொம்ப முக்கியமானது நம்ம இதை கடைபிடிக்கணும். எல்லாவற்றையும் எப்படி நடக்கணும் அப்படிங்கிற காரியங்களெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அந்தபடி நம்ம நடந்து அவர் வந்து எப்படி நம்ம யோவான் ஸ்நானகன் வாழ்ந்த காரியத்தெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது அப்படிலாம் இப்போ ஒருத்தருமே இருக்கவே முடியாது. அந்த மாதிரி காரியங்களில் இருந்தவங்க பிரசங்கத்தை கூட பார்த்திங்கன்னா ஞானஸ்தானம் கொடுத்தவங்க அவங்க வந்து மனம் திரும்பி முழுமையாக அந்த பயத்தோட ஆண்டவர் எப்படி இந்த மனுஷனை எவ்வளோ பெரிய ஒரு ஆசாரிய குடும்பத்தில் பிறந்த ஒரு மனுஷனை எப்படி வந்து பயன்படுத்துகிறாரு. ஒரு சகரியாவோட பையன் அவர் வந்து ஆண்டவர் தூதனால் பேசப்பட்டு யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் பிறக்க செய்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு எளிமையான வாழ்க்கையில் ஒரு காட்டில் இருந்து வனாந்திரத்தில் இருக்கிறாரு. இவர் பிரசங்கம் பண்ணுறாரு. இவர் கூப்பிடுற சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு எப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த நாட்களில் மக்கள் இருக்கவே இல்லை. இன்றைக்கும் பார்த்திங்கன்னாக்கி ஞானஸ்தானங்கிறது வந்து ரொம்ப ஆண்டவரை நம்மளை மதித்து ஆண்டவர் நம்ம ஆண்டவருக்குன்னு அர்ப்பணிக்கிற ஒரு ஞானஸ்தானங்கிறது அதுக்கு முழுமையாக நம்ம பயத்தோட கூட தான் அதை நம்ம பெற்றுக்கொள்ளணுங்கிறத ரொம்ப முக்கியமாக எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த வசனங்கள்லாம் தியானிக்கும் பொழுது அப்படிப்பட்ட காரியங்களை செய்துக்கிட்டு நம்ம வந்து அந்த காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதுக்கு நம்ம கீழ்ப்படியாதமாக இருக்கும்போது நிறைய காரியங்களில் நம்ம வந்து அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதுக்கு கூட நமக்கு வாய்ப்புகள் வரும். அதனால் இந்த ஞானஸ்தானம் இந்த இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் என்னுடைய மரணத்துக்கு நான் மரித்து உயிர்த்தெழுந்து உங்களுக்கு இந்த ரட்சிப்பெல்லாம் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு விடுதலை கொடுத்துருக்கேங்கிற அடையாளத்துக்கு செய்யுங்கன்னு சொல்லியிருக்கும்போது ஆண்டவர் சொன்ன காரியத்தில் நம்ம ரொம்ப பயபக்தியோட நம்ம அதை செயல்படுத்தணுங்கிறதுல ரொம்ப முக்கியமாக இருக்கணும். இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தில் எப்படி எழுதியிருக்காருன்னு பாருங்கள். 1வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படிப்பட்ட பெரிய ஒரு வசதியுள்ள நல்ல செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர் தான். ஆனால் பிறந்தாலும் நம்ம வந்து அவருடைய ஏழ்மையான வாழ்க்கையை வந்து தெரிந்து கொண்டார். அப்போ கர்த்தருக்கு பணிவிட செய்கிறவங்களாம் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முன்னோடியாக வந்து இந்த யோவான் ஸ்நானகன் சொல்லியிருக்காரு. அவர் இருந்த காரியங்களை நிறைய அந்த விளக்க பைபிளில் நீங்கள் வாங்கி படிங்க, அது தெரியும். அவர் வந்து இருந்ததெல்லாம் பாலைவனமாக இருந்ததில் தான் அவர் வீடு. இப்போ ஒரு ஆசாரியர்கள் அவங்கெல்லாம் வீடு அவங்கள வந்து ஆசீர்வதிச்சு வச்சுருக்காரு ஆண்டவர். அப்போ அவங்களுக்கு ஒரு குறைவுமே இருக்காது. எல்லாம் நல்லா ஒரு வசதியோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தான் இருந்திருக்கும். ஆனால் இவர் வந்து பாலைவனத்தில் போய் தான் ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியங்கள் தான் நிறைவேறுது அவருடைய வாழ்க்கையில். வனாந்தரத்திலே கூப்பிட சத்தம் கேட்கும்னு சொல்லி வசனத்தில் படிக்கல, அது நிறைவேறதுக்கு அப்படி இருந்தார். பாலைவனத்தில் தான் வீடு. அவருடைய உடையெல்லாம் எலியா உடை போல் ஒரு கரடு முரடாக இந்த ஒட்டக தோலை தான் போட்டிருப்பாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். எலியா அந்த மாதிரி உடை
ஆடையை அணிஞ்சிட்டு அவர் இருந்தாருன்னு சொல்லிங்க. ஏழ்மையான வாழ்க்கையை தெரிந்து கொண்டார். ஆண்டவருக்கு முன்னோடியாக வர ஒரு பெரிய வாய்ப்பை பெற்றுக்கொண்டாலும் அவருடைய ஒரு ஏழ்மை. அப்புறம் உணவு பார்த்திங்கன்னாக்கி ரொம்ப நமக்கு எப்படி இதை சாப்பிட்டு எப்படி உயிர் வாழ்ந்திருக்க முடியுங்கிறத நம்ம தியானிக்கணும். அப்போ ஆண்டவருடைய அழைப்பை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதர்கள் எப்படி வாழ்க்கையில் இருந்திருக்காங்க பாருங்கள். அவங்க உணவு வந்து பார்த்திங்கன்னா வெட்டுக்கிளியும் தேனும் தான் சாப்பிட்டாருன்னு நம்ம பைபிளே படிக்கும். அப்போ அவருடைய வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணவை சாப்பிட்டோ ஒரு நம்ம வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமாக இருக்கணும், நல்லா மக்களுக்கு எங்கேயோ போய் இப்போ நம்ம பிரசங்கம் பண்ணணும், அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்படி இல்லாதபடி அவருடைய வாழ்க்கை எல்லாமே பார்த்திங்கன்னா அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை. மனுஷன் ஆண்டவருக்கு கிறிஸ்துவுக்கு ஆண்டவருக்கு நம்ம வேலை செய்யணும், அவருக்கு ஏதோ ஒன்று நமக்கு வேலை செய்யறதுக்கு நம்மளை நியமிச்சிருக்காருன்னு சொன்னோம்னா முற்றிலுமாக கீழ்ப்படிஞ்சு அவர் எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் வெறுத்து ஆண்டவருடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அர்ப்பணித்து அவருடைய கடைசி அவருக்கு என்ன கிடச்சிதுன்னு பாருங்கள், அவருடைய தலையே வெட்டப்படுது. அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்யும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து என்ன காரியங்களை நம்ம ஆண்டவருக்குன்னு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த யோவான் ஸ்நானகன் வந்து எவ்வளோ பெரிய சிலாக்கியத்தை பெற்ற ஒரு மனுஷன். அதுபோல் வாழ்க்கையில் நமக்கு ஒரு சிலாக்கியத்தை ஆண்டவர் தந்து இந்த ஊழிய பாதையில் நம்மளை கடந்து செல்றதுக்கு நம்மளுக்கு நடத்தி வந்தார்னா அதில் நம்ம முக்கியமாக வந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து அந்த இடத்துல நம்ம நடந்து செல்றதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். யோவான் ஸ்நானகன் மாதிரி நம்ம காட்டில் வாழ்ந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் வாழ்ந்தாலும் சரி, உலகத்தில் வாழ்ந்தாலும் சரி, ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து அத்தனையும் நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைங்களாக நம்ம இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம சொல்லணும். அதுதான் முக்கியமாக ஊழியம் பண்ணுறவங்க இது ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னாக்கி இந்த யோவான் ஸ்நானனை பற்றி 1:8 நீங்கள் படித்து பார்த்திங்கன்னாக்கி அவர் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுப்பார். ஒரு அடையாளமாக இருந்தது. அவர் வந்து ஜலத்தினால நமக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு. ஆனால் தவிர மனுஷன் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரலன்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போ அவர் வந்து ஞானஸ்தானம் கொடுக்கும்போது என்ன நினச்சிருப்பார், ஐயோ நம்ம வந்து ஆண்டவருக்கு முன்னோடியாக வந்திருக்கோம், நம்ம ஒரு ஞானஸ்தானம் கொடுக்க நம்ம வந்து ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு போயிருக்கிறாரு, நம்ம அதை செய்யும் பொழுது நமக்கு ஏன் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நமக்கு நடந்தது, ஏன் இப்படி அவங்க வந்து நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் வந்து ஒன்றும் அவங்க கீழ்ப்படியவே இல்லை. அப்போ கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை எப்படி நம்ம வாழ்க்கையெல்லாம் தியானம் பண்ணி நம்ம வந்திருக்கோம், ஆனால் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவர் வந்து எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாருன்னு பாருங்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியமான ஒரு வேலையை தந்திருக்கிற அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமானதுங்க. நமக்கு கொடுத்துருக்க வேலைகளை நம்ம முக்கியமாக நம்ம வந்து எவ்வளவு கீழ்ப்படிஞ்சு நடக்கணுமோ ஆண்டவருக்கு அப்படி கீழ்ப்படிஞ்சு நடந்து அந்த வேலை செய்யணும். ஆண்டவர் நம்மளை ஆண்டவரே எவ்வளோ மகத்துவமான வேலையை தந்திருக்கீங்க, அதை நாங்கள் உண்மையாக செய்யணும், உத்தமமாக செய்யணும், உமக்கு பிரியமானதாக செய்யணும் அப்படிங்கிறத இந்த யோவான் ஸ்நானகன் மூலமாக நம்ம கற்றுக்கொள்வோம். ஆனால் ஆண்டவருக்கே ஞானஸ்தானம் கொடுக்குற ஒரு சிலாக்கியத்தை பெற்ற மனிதனுடைய வாழ்க்கையில் செய்த காரியங்களில் கூட மனுஷங்க மனம் திரும்பலைன்னு சொல்லும் பொழுது நமக்கே பெரிய ஒரு கஷ்டமாக தானே இருக்குது. அப்போ அவர் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாருன்னு பாருங்கள். மனம் திரும்பல் ரொம்ப முக்கியமானது. மனுஷன் பிரியன் பாம்பு குட்டிகளேன்னுலாம் கூப்பிடுதாரு, ஏன் இப்படி மனம் திரும்பாமல் அலையுதீங்க, எவ்வளோ கவலை இல்லாமல் இருக்கீங்களேன்னு சொல்லும் பொழுது ஆனால் சரின்னு ஓடி வந்து ஞானஸ்தானம் பெற்றுறது. அப்புறம் பார்த்தா அந்த மனமாற்றமே இல்லாதபடி வாழ்ந்துருக்காங்க. இன்றைக்கி இந்த நாட்களில் இப்படி மனமாற்றம் இல்லாதபடி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு இல்லாதபடி ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு வாழ்கிற பிள்ளைங்களாம் நம்ம ஆண்டோடைய வசனத்துக்கு ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து இந்த நாட்களில் அதை ரொம்ப முக்கியமாக நம்ம கடைபிடிக்க இந்த நாளில் அர்ப்பணிக்கணும். அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை தான் ஆண்டவர் பயன்படுத்த நம்மளே ஆண்டவர் ஒரு ரட்சிப்பின் பாதையில் நடத்தி நம்மளை பரிசுத்த ஆவியினால் நிறைத்து வச்சிருக்க காரணத்தை நம்ம நிறைவேற்றணும். ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியணும். அதனால் பெரிய பரிசுத்த ஆவினால் தான் நம்மளை நடத்துறதுக்கு தான் ஆண்டவர் வந்தார். அதை முக்கியமாக நம்ம முதல்ல இந்த நாட்களில் நம்ம கேட்டு அதில் நம்ம முன்னேறி செல்றதுக்கு நமக்கு உதவி செய்கிற ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொண்டு வாழ இந்த நாட்களில் அர்ப்பணிக்கணும். இப்போ ஆண்டவருடைய ஞானஸ்தானத்தை நம்ம பார்த்தோம்னாக்கி அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு வர்றாரு. ஏன்னா இந்த ஞானஸ்தானங்கிறதே மனம் திரும்ப இந்த முக்கியமான காரியங்களை சொல்கிறதுக்காண்டி தான் நான் இதை சொல்கிறேன். முதலாவது பார்த்திங்கன்னாக்கி மனம் திரும்புறதுக்காண்டி தான் நான் ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன்னு யோவான் ஸ்நானன் சொன்னார் பார்த்தீங்களா. அந்த மனம் திரும்பல் ஞானஸ்தானத்தை தான் அவர் கொடுத்துட்ருக்காரு. அவர்கிட்ட போய் இவர் ஏன் எடுக்க போகிறாரு? அப்போ இவர் போகும்பொழுது அவர் வந்து முடியாதுன்னு சொல்வார். வேறு சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கி நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் தரமாட்டேன், நீ உங்கள்கிட்ட தான் நான் பெற்றுக்கொள்ளணும், என்கிட்ட வந்து நீங்கள் பெறதுக்கு வரக்கூடாதுனோம்னாக்கி இல்லை நீ எனக்கு இப்போ இடம் கொடு, எனக்கு ஞானஸ்தானம் கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கும் பொழுது அவர் உடனே ஞானஸ்தானம் கொடுக்காரான்னு சொல்லி பார்க்கும். அப்போ அவர் ஞானஸ்தானம் பெறுறது வந்து எல்லாருக்கும் மனம்
திரும்பலுக்கு வர வேண்டிய அந்த அதாவது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் பிறக்கும்போது இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் அப்படியே சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதவிக்கு வந்தோடனே எங்களுக்கு வேறு சட்டம் உங்களுக்கு வேறு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி கிடையாது. ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் பார்த்திங்கனாக்கி நம்ம மக்கள் எப்படி இருக்கணுமோ அப்படியே தான் இருக்கணும்னு சொன்னார். வரி பணம் முதல்ல வரி கட்டணுமா அதையும் நீ கட்டிருந்து பேர்கிட்ட சொல்லுவார். அப்போ எல்லாரும் செய்யக்கூடிய காரியங்களை வந்து நம்ம நமக்குன்னு ஒரு தகுதி, நமக்குன்னு எல்லாம் இருக்குது, நமக்கு தான் எல்லாம் அண்ட சராச்சரங்களையும் உண்டாக்கினவர் அவருடைய கரத்துலேருந்து தான் நாம் வாங்கணும். அப்படி இருக்கும்போது இவர் ஏன் வரி கட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போது ஆண்டவர் மனுஷனாக பிறந்து வந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். அதனால தான் மனுஷனாக பிறந்தவன் எல்லாருமே என்ன செய்யணும், ஞானஸ்தானம் பெறணும் அப்படிங்கிறது நியாயப்பிரமாணம் சட்டங்கள் எல்லாமே இருந்தது. மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறணும்னு சொன்னாலும் ஞானஸ்தானங்கிறது நீ பெறணும், அது வந்து ரொம்ப முக்கியமானது. அப்படிங்கிறதுனால ஞானஸ்தானம் பெறதுக்கு ஆண்டவர் போகிறாரு. அவர்கிட்ட வந்து எந்த பாவமும் இல்லை, அவர் வந்து எந்த மனம் திரும்பணும்னு அவசியமே கிடையாது. அதெல்லாம் தேவையில்லைனாலும் அவர் வந்து என்ன செய்கிறாரு, அந்த காரியத்தை செய்கிறாரு. ஞானஸ்தானம் பெறதுக்கு போகிறாரு. 30 வருஷம் உலகத்தில் வாழ்ந்துருக்காரு. நம்மளை மாதிரி உலகத்தில் வாழ்ந்து அவங்க அந்த கூட பிறந்த தம்பி தங்கச்சி அதெல்லாம் வளர்த்து அம்மா தகப்பனார் மறித்த போனோன்னா அந்த வளர்ப்பு தகப்பனார் அந்த பிள்ளைங்களெல்லாம் பார்க்குறதுக்கு இவர் தான் வந்து வேலை செஞ்சாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அவர் செஞ்ச அந்த விவசாயத்துக்கு இந்த உழவு தொழில் அதுக்கெல்லாம் செஞ்ச அந்த காரியத்தெல்லாம் செஞ்சு அவர் வந்து குடும்பத்தை பாதுகாத்து வழி நடத்தினார். முதல்ல கீழ்ப்படியாமல் இருந்த மாதிரி தெரியும். அவர் வந்து ஆலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க தாய் சொன்னோடனே அதுக்கு பிறகு அவர் கீழ்ப்படிந்து இருந்தார்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ அந்த மாதிரி வேலைகளெல்லாம் செஞ்சு 30 வயசு வரைக்கும் அவர் என்ன செஞ்சிருக்காரு, உலகத்து வேலையெல்லாம் செஞ்சு குடும்பங்களை பார்க்குறது எல்லாமே நம்மளை மாதிரி இருந்திருக்கிறாரு. அப்புறம் 3 வருஷம் தான் அவர் ஊழியம் பண்ணது நமக்கு தெரியும். அதனால் அவர் வாழ்ந்த காலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கி ஒரு எரியோலேருந்து ஒரு யோர்தான் அந்த நதிக்கு வரணுன்னாக்கி ஒரு 60 கிலோமீட்டர் தொலைவாக இருக்குமாம்மா. எரியோலேருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த யோவான் ஸ்நானகன் வந்து என்ன செஞ்சுருக்காரு, ஞானஸ்தானம் கொடுத்துருக்காரு. அந்த இடத்துக்கு அவர் நடந்தே போய் அங்கே போய் ஞானஸ்தானம் பெற்றாருன்னு சொல்லி பார்க்கும். இப்போ நம்மலாம் எப்படி நம்ம சர்ச்சில் போனோன்னு அப்படியே ஞானஸ்தானம் பெற்று வந்துடுவோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த விதமான அவர் வந்து அறிக்கை செய்யணும்னு எதுவுமே இல்லைனாலும், அவர்கிட்ட பாவம் கிடையாது, அவர் மனம் திரும்பணும்னு அவசியமே கிடையாதுனாலும் இந்த ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு அவர் போய் 60 கிலோமீட்டர் நடந்து போய் யோவான் ஸ்நானங்கிட்ட போய் அப்போ தாழ்மையை தான் நம்ம பார்க்கணும். மரணத்தின் வரைக்கும் தாழ்த்தப்பட்டாருன்னு சொல்லி. அப்போ நமக்காண்டி தாழ்த்தப்பட்டவர் நம்மளோட கூட இருக்கார். நம்ம வந்து எப்படி பயம் இல்லாமல் எப்படி இருக்காங்க நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்ப்போம். நானே பார்த்துருக்கேன் நிறைய பேர். பார்த்திங்கன்னாக்கி இந்த ஞானஸ்தானங்கிறது வந்து ஆண்டவர் கொடுக்குற ஒரு பெரிய அவர் சட்டத்தில் சொல்லியிருக்காரு, நீ 2ஐயும் கடைபிடிங்கன்னு சொல்லி. இந்த 2ஐயும் கடைபிடிக்கிறது வந்து நம்ம ஒரே தடவை தான், ஒரே ஞானஸ்தானம் ஒரு திருப்பு நம்ம அறிக்கை செய்து ஞானஸ்தானம் பெற்றுட்டோம்னாக்கி அதனால் மற்ற இன்னொரு திருப்பு போகிறது வந்து அது தவறான காரியம். அதை செய்கிறாங்க நிறைய பேர். அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஆண்டவருடைய உதவியை நாடி ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா வந்து வேதத்தை நீங்கள் நிறைய படிச்சிங்கனாக்கி நிறையா கருத்துக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தினார்னாக்கி அதை நீங்கள் தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இருப்பீங்க. அது கண்டிப்பாக வந்து ஆவியானவர் தான் நம்ம செய்ய முடியும். நான் சொன்னாலோ திருப்பி யாரோ நம்ம சர்ச்சில் ஐயர் சொன்னாலோ யாரோ வந்து நல்ல ஊழியம் பண்ணுறவங்க சொன்னாலோ கூட சிலர் வந்து கேட்குறதுக்கு அது தயங்குவாங்க. ஆனால் ஆவியானவர் சொன்னார்னா நீங்கள் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்து இந்த ஞானஸ்தானம் பெறுறதோ இந்த நற்கரணை பெறுறதோ அது வந்து ஒரே தடவை தான். அதை நீங்கள் தியானிங்க. இந்த ஸ்தானம் வந்து பார்த்திங்கனாக்கி என்னத்துக்கு இந்த ஸ்தானத்தை பெறுதாருன்னா, நான் சொன்னேன்ல பாவமும் அவர்கிட்ட இல்லை, மனம் திரும்புதலும் அவர் செய்ய வேண்டிய வேலை இல்லை. அப்போ எதுக்கு ஞானஸ்தானம் பெற்றார் அவர் அப்படின்னம்னாக்கி கல்வாரியில் மரணம் அடையணும்ல. மரணம் அடைவதற்கு மரித்தோரிலிருந்து உயிரோட எழும்பணும். எழும்புத காரியத்துக்கு அடையாளமாக தான் இவர் வந்து இந்த ஞானஸ்தானத்தை பெறுதாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். விளக்கங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி ஞானஸ்தானம் பெற்று அது அந்த நியாயப்பிரமாணத்தை பூரா கடைபிடிக்கணும்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி காரியங்களை செய்யணுன்னாக்கி நீ வந்து என்ன செய்யணும், ஞானஸ்தானம் பெறணும், அதில் மரணம் அடையணும், மரணம் அடைஞ்சு உயிரோடு எழும்பணும், எழும்பி நம்மளை பரிசுத்தப்படுத்தணும். அவர் பரிசுத்தமான இவராக இருக்கிறனால தான் நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியும். அவர் வந்து இதெல்லாம் செய்யலை, நான் ஆண்டவருடைய பிள்ளை இதெல்லாம் நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அவர் அதை செய்யாமல் இருக்கலை. ஏன்னா வந்து நற்கரணை அப்படிங்கும்போது மரணம் தான் குறிக்குது. ஞானஸ்தானங்கிறது வந்து அவரே அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் செய்யணுங்கிற ஒரு காரியத்தை தான் பிதாவானவர் அவருக்கு செய்கிறாரு. அந்த காரியத்தை செய்து முடித்து அவர் வந்து ஞானஸ்தானம் பெறுதாருன்னு சொல்லி பார்ப்போம். அந்த 9வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அந்த நாட்டில் இயேசு கலிலேயில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ கரையேறினோடனே அவருடைய குமாரன் சொல்லி சொல்கிறது நீங்கள் அடுத்த வசனத்தில் படிக்கலாம். அப்போ ஆண்டவர் எப்படி ஞானஸ்தானம் பெற்றார், எப்படி அவர் வாழ்ந்தார் அப்படிங்கிற
அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நம்ம தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் தவறு செய்யாமல் ஆண்டவருடைய திரு ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்ட பிள்ளைங்களா, ஆவியானவரால் நிறைத்து முழுவதுமாக நிறைக்கப்பட்ட பிள்ளைங்களா நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறதுக்கு இந்த லெந்து நாட்கள் ரொம்ப முக்கியமானது. லெந்து நாட்களில் நம்ம எல்லாத்தையும் அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நம்ம வாழ்ந்தோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம செய்யணும். இன்றைக்கு யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்குற ஞானஸ்தானமும் எப்படி அப்படிங்கிறத அவர் ஒரு தண்ணியினால ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. இவர் ஆவியினால நமக்கு அந்த மரணத்தின் மூலமாக விரித்தெழுந்ததன் மூலமாக நமக்கு ஆவியானவரால் நமக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த அக்கினியினால நமக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. அந்த ஞானஸ்தானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். முதலாவது இப்போ பெறுத ஞானஸ்தானம் தண்ணீர்னால அது நம்ம சபையில் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ரெண்டாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்குற அக்கினியினால் பெறக்கூடிய ஒரு ஞானஸ்தானம், அது நமக்கு ரொம்ப முக்கியமானது. அது ஆவியானவர் மாத்திரம் நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தர முடியும். அதை வேற யார்ட்டையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு நம்ம கடைசி வரை ஆண்டவருக்கு பிரியமான தாழ்மை உள்ள பிள்ளைகளாக வாழ ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் முக்கியமாக ஆவியானவரை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் முக்கியமாக ஜெபிங்க. ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களை நினைச்சு தினமும் நம்மளை நடத்தி செல்ல அவர் தான் போதுமானவர். இந்த உலகத்தில் எத்தனையோ மனுஷங்கள் வரலாம் போகலாம், நான் மரித்து போவாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை கடைசி வரை நம்முடைய மரணம் வரை நம்மளை பாதுகாக்கக்கூடிய, நம்மளை கரை சேர்க்கிற, நம்மளோடு கூட இருக்கிற ஒரு நல்ல தகப்பன். அப்படிப்பட்ட தகப்பனை நீங்கள் நம்ம முழுவதுமாக நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது தான் அவர் நம்முடைய உள்ளத்தில் வருவார், நம்முடைய இல்லத்தில் வருவார், நம்ம பிள்ளைகளோடு கூட இருப்பார், நம்முடைய குடும்பத்தில் இருப்பார். நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்தித்து நம்மளை நடத்தக்கூடிய நல்ல தகப்பனாக இருக்கிறதுனால அவரையே நம்பி நம்ம முற்றிலுமாய் தாழ்த்தி நம்மளை முழுவதுமாக அர்ப்பணித்து ஜெபிப்போம். இந்த நாட்களில் இந்த சுவிசேஷ புக்கம் படிக்கும் பொழுதே நமக்கு ஒரு பெரிய விடுதலை நமக்கு கிடைக்கும்னு சொல்லி நம்ம முற்றிலுமாக அர்ப்பணித்து ஜெபிப்போம். அந்த பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமென். ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆம் சுவாமி, உங்களை துதித்து பாட எங்களுக்கு கொடுத்துருக்க இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தகப்பனே, நீங்கள் எங்களுக்காக மரணத்தை சந்தித்து எங்களை அக்கினினால் அபிஷேகம் பண்ணீரே, நன்றி செலுத்துகிறப்பா. அந்த ஞானஸ்தானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. நாங்கள் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டாலும் ஆண்டவரே, உம்முடைய ஆவினால் நிறைக்கப்பட்ட அந்த ஸ்தானத்திலே நாங்கள் நிறைக்கப்பட்டு ஆண்டவரே புதிய மனிதர்களாய், புதிய ஆண்டவர் சிருஷ்டியாய் மாற்றின அந்த வாழ்க்கைகளே நாங்கள் வரணும் ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்து எங்களை ஆண்டவரை மீட்கும் பொருளாய் வந்தீங்களே, அதை நாங்கள் தியானிக்கும் பொழுதே ஆண்டவரை எங்களோடு பேசி எங்களை ஒவ்வொருவரையும் நீங்கள் நிறைக்க வேண்டுமா செபிக்கிறப்பா. அப்படிப்பட்ட நிறைவை இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ளணும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே. அந்த தாகத்தை இந்த நாட்களிலே ஊற்ற வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அபிஷேகத்தினால் நிறைக்கப்பட்ட பிள்ளைகளாய் வாழ தேவன் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே தேடி வருகிற தேவனாக இருக்குங்க. நன்றி ஆண்டவரே. மனம் திரும்பி ஆண்டவரே ஜீசஸ் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த அக்கினினால் நிறைக்க வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மிடத்திலே மாத்திரம் தான் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அபிஷேகத்தின் அக்கினியை ஊற்றி வழிநடத்துகிற அந்த ஞானஸ்தானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. அந்த ஸ்தானத்துக்குள்ளே நாங்கள் வரணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கீங்க. அதற்கு நாங்கள் தகுதி உள்ள பிள்ளைகளாய் மாற்ற வேண்டுமா செபிக்கிற ஐயா. ஹல்லேலூயா, உங்களுக்கு தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் உயர்த்துவேன்னு சொன்னீங்களே, அப்படி உம்மிடத்திலே தாழ்த்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அபிஷேகத்தினால் இந்த நாளிலே நிறைக்க வேண்டுமா செபிக்கிற ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி. மனம் திரும்பினேன் என்று சொல்லி ஆண்டவரே ஒரு நடிப்பை இல்லாதபடி ஆண்டவரே நடித்து போனது போல இல்லாதபடி எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே முற்றிலுமாய் உமக்கென்று அர்ப்பணித்து ஆண்டவரே உமக்கு பிரியமான காரியங்களை செய்து முடிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட தகப்பனே, நாங்கள் ஆவினால் நிறைக்கப்பட எங்களை நாங்கள் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் முற்றிலுமாய் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. முற்றிலுமாய் எங்களை ஆண்டவரே புட்டமிட்டு உமக்கு பிரியமான பாத்திரமாய் மாற்ற வேண்டுமாய் செபிக்கிற ஆண்டவரே. அதுக்கு எதிராக வருகிற சத்துருவின் திட்டங்கள் எல்லாம் உடை தெரியப்பட்டு தேவனுடைய ஆளுகைக்குள்ளே எங்களை கொண்டு வந்து எங்களை நடத்த போருக்காக நன்றி செலுத்துகிறோம். நடத்தி கொண்டு இருக்கிறபடியால் உண்மை
நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த இடத்துக்கு வராத பிள்ளைகளை எல்லாம் கூட்டி சேர்த்து ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் எழும்பி பரிசுத்த ஆவினால் நிறைக்கப்பட்ட பிள்ளைகளாய், அநேகர் உண்மை உயர்த்துகிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த நாளில் அப்படி செய்து வழிநடத்த வேண்டுமா உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மிடத்தில் கேட்குற எல்லாவற்றையும் கேட்க மறந்ததையும் கூட செய்து எங்களுக்கு மேலான காரியங்களை செய்கிற தேவன் அல்லவா. அப்படிப்பட்ட காரியங்களை செய்து வழிநடத்த வேண்டுமா அப்படியே ஆண்டவரே பிள்ளைகளை அர்ப்பணிக்கட்டப்பா. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த நாட்களிலே கண்டு ஆண்டவரே அவர்களும் ஆண்டவரை உண்மை துதிக்கிற பிள்ளைகளாய், உண்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாய், உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆவியானவரை ஊற்றி வழிநடத்தமா ஜெபிக்கிறப்பா. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொன்னீங்களே, அப்படிப்பட்ட விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும். இந்த உலக விடுதலை அல்ல ஆண்டவரே, நீங்கள் கொடுக்கிற விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொண்டு உலகத்திலே வாழ்ந்து ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உமக்கு நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக காணப்பட தேவன் எங்களை பலப்படுத்த வேண்டுமாய், பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த நாட்களில் அப்படியே நீ செய்து முடிக்க வேண்டுமாய் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீ செய்து கொண்டு இருக்கிறபடியா நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட தங்கி இருக்கிறபடியால் உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடி மறைத்திருக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லா வேண்டுதலையும் எங்களுக்கு செய்து முடிக்கிறவராக இருக்கீங்க, அதுக்காக நன்றி செலுத்துவோம். சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறபடியா உண்மையே நாங்கள் நம்பி உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கணுமா ஜெபிக்கிறப்பா. ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் வாங்க சமத்தில் வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கிற மயமெல்லாம் செலுத்துகிறேன். ஏசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.